தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியாவில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளத்திற்கு பிறகு மாபெரும் துப்புரவு பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. வீடுகள், சாலைகள், சந்தைகள் ஆகியவை வெள்ள நீர், சேறு மற்றும் சகதிகளால் மூடப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் தன்னார்வலர்கள் மீட்புக் குழுவினருடன் இணைந்து களத்தில் இறங்கியுள்ளனர். தென் தாய்லாந்தின் குறிப்பாக ஹட்ஜாய் மற்றும் சோங்க்லா பகுதிகளில் மக்கள் தங்கள் வீடுகளில் தேங்கியுள்ள சேறு, சகதிகள், உடைந்த பொருட்கள் மற்றும் குப்பைகளை அகற்றி இயல்பு நிலைக்கு திரும்ப முயற்சிக்கின்றனர். பல இடங்களில் மின்சாரம் மற்றும் சுத்தமான குடிநீரை மீட்கும் பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்தோனேசியாவின் வட சுமத்ரா மற்றும் ஆச்சேவிலும் இதே நிலையே. அங்கு சாலைகள் சுத்தப்படுத்தப்பட்டு, இடிந்து விழுந்த வீடுகள் அகற்றப்பட்டு, பழுதடைந்த பாதுகாப்பற்ற கட்டிடங்கள் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன. மருத்துவ குழுக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொற்றுநோய் பரவாமல் தடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இடைவிடாத அடைமழை, பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் இரு நாடுகளிலும் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. தாய்லாந்தில் 300க்கும் மேற்பட்டோரும், தென் தாய்லாந்தில் 162 பேரும் மாண்டனர். தற்போது உயிர் பிழைத்தவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பது முக்கிய சவாலாக உள்ளது.